ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு இது மூணுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்து எடுத்தோம்னா தான் கருகிடாமல் நல்லாயிருக்கும். மொத்தமாக சேர்த்து வறுத்தோம்னா ஒரு பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுரும், ஒரு சில பருப்பு லேட்டாக வறுபட, அதனால் கருகி போயிடும். நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா இது மாதிரி வறுபட்டதும் நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் இதே மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டு இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு ஒழுங்காக வறுபடாமல் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வறுத்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பொடிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுபட்டதும் நம்ம இதையும் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக கொரகொரப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசையோட இந்த பருப்பு பொடியை வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதே சமயம் சூடான சாதத்தோட பருப்பு பொடி சேர்த்து நெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பருப்பு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.